அம்மாவும் சேர்ந்து காடை வறுவல் பண்ண போகிறோம். அடுத்த பெரியம்மா எப்படி பண்ண போகிறோம் பெரியம்மா? மிளகாத்தை, வெள்ளாங்கம், உப்பு, மிளகு சீரகம் எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி இன்னைக்கு நாங்கள் காடை வறுவல் பண்ண போகிறோம். காடை வறுவல் பொரிக்க போகிறோம். நல்லா இருக்கும். என்ன பெரியம்மா? நல்லா இருக்கும். இது வந்து காடை பொரிக்கிறதுக்கு முழுசா கட் பண்ணி வச்சிரும். இந்த மாதிரி நடுவில் வந்து கீரி வாங்கி வச்சிருக்கோம், அப்பதான் உள்ள எல்லாமே பிடிக்கும் அப்படின்றதுக்காக. மஞ்சத்தூளும் உப்பும். மஞ்சள் உப்பு போட்டு கழுவுனா வீசாது, பொடி அடிக்காது. எந்த கறிக்குமே மஞ்சள் போட்டு கழுவணும். காடை வந்து நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு மசாலா அரைக்க போகிறோம் அம்மியில். நாங்கள் வந்து ஒரு 7 காடை எடுத்து முழுசாக அப்படியே கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 30 காஞ்ச மிளகாய் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். 15 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு வச்சு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம அந்த காடையில் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதை காடை பொரிக்கிறதுக்கு மசாலா அரைக்க போறீங்க. மிளகு சீரகம் அரைக்க போறேன். இஞ்சி வைக்க போகிறேன். வெள்ளைப்பூடி அரைக்கிறது எல்லாம் ஒன்றா வச்சு அரைக்கணும். கருவாள் பொரிக்கிறதுக்கு மிளகாத்தை அரைக்க போறேன். உப்பு வைக்க போறேன். பொரிக்கிறதுக்கு மிளகாத்தையோட வச்சு முணுக்கணும். எல்லாம் காரமாக இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்கூடிய மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி தான் வந்து கழுவி வச்சுக்கூடிய காடையில் தடவை போடும். இந்த மசாலாவை வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது. இதில் வந்து பூண்டு, மிளகு, ஜீரகம், இஞ்சி எல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ காடையில் வந்து தடவி
தட்டில் வைக்க போகிறேன். இப்போ நல்லா தடவியாச்சு. இதே மாதிரி எல்லா காடையும் வந்து மசாலா தடவி தட்டில் காய வைக்க போகிறோம். இப்போ எல்லா காடையும் நாங்கள் நல்லா மசாலா தடவி வச்சுட்டோம். இது ஒரு மணி நேரம் நாங்கள் வந்து வெயிலில் காய வைக்க போகிறோம். காய வச்சு பொரிக்கணும். என்ன பிரியமா? வெயிலில் காய வச்சு பொரிக்கணும். அப்போ தான் மொறு மொறுன்னு வரும். காடைக்கு மசாலாலாம் தடவி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரிக்க போகிறோம். கருவாலி பொரிக்கிறதுக்கு சட்டி காய வைக்க, பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுதேன். 1/2 லிட்டர் எண்ணெய் தாங்காட்ட ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. காடை பொரிக்க போகிறோம். போகுது. காடை கையப்படு, இப்படி மூஞ்சி வச்சுக்கோ. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நான் வந்து திருப்பி விடுறேன். இப்போ காடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுக்க போகிறேன். நல்லா மொறு மொறுன்னு வெந்துருச்சு. ஒரு மொறுன்னு இருக்கு காடை. பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா காடையும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஐயாது காலை தூக்கு, அது தூக்கிடு. வெந்துருங்க. இப்போ காடையெல்லாம் நல்லா பொரிச்சு எல்லா காடையும் சேர்த்து எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சு. கருவாலி பொரிச்சது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு பிரியமா? நல்லா இருக்கு. நல்லா மொறு மொறுன்னு இருக்கா? மொறு மொறுன்னு இருக்கு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.